ஹலோ ஷுகர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3+1 = லவ் நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா நீங்கள் பசங்களை வந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. அங்கே வந்து பசங்க இந்த மாமா தானே நமக்கு மில்க் ஷேக்லாம் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்கடா. நீங்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திரும்பி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதோட முடிச்சிருந்தேன். வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜிமின் தான். ஒயன் கொஞ்சம் கேபின் வர முடியுமா? சார் இதோ வரேன் சார் அப்படின்ட்டு அப்படியே பசங்களை திரும்பி பார்த்துட்டே போகிறீங்க. அப்போ பசங்க தான், அம்மா எங்கே போகிற? அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, 2 பேரும் இங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடக்கூடாது சரியா? ஆ ஆ சரிம்மா, நாங்கள் இங்கே இருக்கோம். எங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸு அது அது இந்த வாங்கி வச்சுருக்கேன் பாரு, அங்கே அம்மா பேக்கில் இருக்குது, கம்மனை எடுத்து சாப்பிட்டு இங்கே இருக்கணும், ஓகேவா? சரிம்மா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அதில் வந்து ஷியாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை விட்டுட்டு இருக்க முடியல. அவங்க அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்ட்டு பின்னாடியே வந்திருப்பான், ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்திருப்பான். சென் மட்டும்தான் இங்கே கேபினில் இருக்கான். அவன் சொல்லியிருப்பான் போகாதடா அப்படின்ட்டு இருப்பான். இருடா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே ஓடிருப்பான். அப்போது நீங்கள் தான் உள்ளே போயிட்டு அந்த கேபின்குள்ளே போயிட்டு இப்போ அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நோட் பண்ணிகிட்டு இருக்கீங்கடா. ஆனால் வி வந்து உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு வந்து ஜேகே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்ருக்காருடா. நீங்கள் நான் நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு யாரோ பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அதை நோட் பண்ணி முடிச்சுட்டு ஓகே சார் நான் இதெல்லாம் கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு திரும்புகிறீங்க பாருங்கள். வி உங்களுக்கு அப்படியே க்ளோஸ் அப்பில் நிற்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுது, ஜக் ஆகுறீங்க. சார் இங்கே என்ன பண்ணுறீங்க சார்? தள்ளிக்கோங்க சார், நான் போகணும், நான் போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் சார் அப்படின்ட்டு அப்படியே திக்குறீங்க. அப்போ வி தான், வயன் என்ன என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ திக்கி பேசிகிட்ருக்கீங்க? அது 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 வந்து சார் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே போக பார்க்குறீங்க. அப்போ வீதா உங்களை ரொம்பவே க்ளோஸ்அப்பில் வந்து நிற்கிறாருடா. க்ளோஸ்அப்பில் வந்து நின்றுட்டு உங்களை வெளியில் போகக்கூடாது அது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அது வித்தியாசமாக தோணுது. என்ன பண்ணுறாரு இவர்? சார் ப்ளீஸ் நான் போகணும், என்னை விடுங்க அப்படின்ட்டு அப்படியே போக பார்க்குறீங்க. அப்போது ஜேகே தான், வீக்கு உங்ககிட்ட என்னமோ பேசணுமாம்மா, கொஞ்ச நேரம் இருந்து கேட்டு போயேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கா என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறீங்க. வீயோட ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் அப்படியே க்ளோஸ்அப்பில் இருக்குடா. உங்கள் மூச்சு காற்று வந்து வீக்கு படும், வீயோட மூச்சு காற்று வந்து உங்களுக்கு படும். அந்த அளவுக்கு க்ளோஸ்அப்பில் இருக்குது. நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் 2 ஸ்டெப் வர்றீங்க பாருங்கள். பின்னாடி ஜேகே நிற்கிறாரு. நீங்கள் அவர் மேலே போய் இடிச்சு தான் நிற்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டோரை வந்து அம்மா 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 என்ன பண்ணுறேம்மா அப்படின்ட்டு யாரோ தட்டுறாங்க. அப்போ நீங்கள் தான், ஐயோ இவங்களை கேபினில் இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. ஐயோ வந்துட்டாங்களா, இவங்களை பெற்றதுக்கு கம்முனே இருந்திருக்கலாம் அன்றைக்கி நைட்டு அப்படின்ட்டு 2 பேருமே ஒரே டைமில் ஒரே மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே வந்து டோரோ டக்குன்னு ஓப்பன் பண்ணுறீங்கடா. வி வந்து யாரும் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியிருப்பார். அந்த கேப்பில் வந்து நீங்கள் வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. வெளியில் ஷியாம் தான். ஷியாம் இங்கே என்ன பண்ணுற? நான் அங்கே தானே இருக்க சொன்னேன், இங்கே எதுக்கு வந்தேன்? அம்மா எனக்கு அர்ஜென்ட்டாக சுச்சு வந்துச்சு, எனக்கு போயே ஆகணும். எங்கே இருக்குது ரெஸ்ட் ரூம்? எங்கே எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, எங்கே போட்டோம் அப்படின்ட்டு அப்படியே அழுகிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அப்போ நீங்களா அச்சோ இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பையனை தூக்கிட்டே போகிறாங்க. அதை வியும் ஜேகேயும் பார்த்துட்டு மிஸ் ஆகிடுச்சுடா, எனக்கு எப்படியாவது ஒரு கிஸ்ஸாவது கொடுத்துடலான்னு பார்த்தேன், மிஸ் ஆகிடுச்சு. நானும் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறேன். என்ன பண்ணலாம் பார்ப்போம், நமக்கு கிடைக்காமையா போயிடும். ஏற்கனவே பார்த்தது தானே. என்ன இப்போ ரொம்ப கும்தாவாக இருக்கா, அதுதான் கையெல்லாம் பறன்னு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா அப்படின்ட்டு ஜேகே வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போ ஜிமின் தான், என்னடா பண்ணீங்க அவளை? என்ன விழுந்தடிச்சிட்டு வர்றா? அதுவா ஒன்றுமே பண்ணலடா, பக்கத்தில் தாண்டா போய் நின்னோம், அதுக்கே அளவு இடிச்சிட்டு ஓடுறா. எப்படி தான் இவளெல்லாம் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய், ஐயோ நினச்சாலே பெரிய மலை மாதிரி இருக்குடா, முடியலை அப்படின்ட்டு ஜெவி போயிட்டு அந்த சேரில் போய் உட்கார்றாரு. அப்போ ஜெமின் தான், சரி அவள் எங்கே போகிறா? ஷியாம் வந்து ஏதோ ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொன்ன மாதிரி இருந்தது, அதுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போது ஜிமின் தான், டேய் ரெஸ்ட் ரூமில் அந்த 2 பசங்க இருக்காங்கடா, பையன் போகிறான்னா அவன் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு தான் அனுப்புவா, ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே போகிறாரு. அப்போ ஜேகே தான்,
ஆமாம், அவனுங்க ஏற்கனவே வைனை பார்த்தா கிண்டல் அடிப்பானுங்க, அவகிட்ட தப்பாக நடக்கணும்னு தான் பார்ப்பானுங்க. இப்போ வேற இப்படி ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் பின்னாடியே வராரு. கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் தள்ளி வராரு. ஜிமின் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பாரு. நீங்கள் போயிட்டு அந்த ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் வெளியே நின்றுட்டு, டேய் தங்கம், அம்மா உள்ளே வரக்கூடாது, நீங்கள் போயிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்துடுங்க, அம்மா இங்கேயே வெயிட் பண்ணுறேன். சரிம்மா அப்படின்ட்டு அந்த குழந்தைய இறங்கி அப்படி போகிறான்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் தான். என்னடா இன்னைக்கு குழந்தைங்களையும் தூக்கிட்டு வந்துட்டா, இந்த 3 பேரையும் இங்கே ஒத்துக்கிட்டா போட்டிருக்கே. ஆமாண்டா, ரொம்ப ஆளுங்க ஜாஸ்தியாகிட்டே போகுது, எங்கே போய் நிற்க போகுதோ தெரில அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஷாம் உள்ளே வந்துட்டு, எங்கே போகலாம், அந்த பாத்ரூமா, இங்கேயா, எல்லாம் ஹைட்டாக இருக்கே, நான் எங்கே போவேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான் திட்டு முழிச்சு. அப்போது அந்த கொலீக்ஸ் தான் திரும்பி பார்க்குறாங்க. அந்த குழந்தை வந்து நிற்கிறத பார்த்துட்டு, டேய் என்னோட பையனே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. நான் ரெஸ்ட் ரூம் போக வேண்டாம் அங்கிள், ஆனால் எல்லாம் ஹைட்டாக இருக்கு, நான் எங்கே போகணும் அப்படின்ட்டு அப்படி பாவமாக கேட்குது. அப்போ அவங்களாம் சிரிச்சுட்டு, உன் ஹைட்டுக்கெலாம் ரெஸ்ட் ரூம் எதுக்குடா, வாஷ் பேஷன் பத்தாதா, உன்னை தூக்கி விடுறேன் போறியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது ஷாம் தான், அங்கிள் என்ன இப்படி பேசுகிறீங்க, தப்பு அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு ஷாம் சொல்கிறான். அவங்க 2 பேரும் சிரிச்சு, இங்கே பாருடா, இத்தனை வாண்டெல்லாம் ஆஃபீஸ் வருது, நம்மெல்லாம் ஆஃபீஸ் வரதே வேஸ்ட்டு போடுறக்கேடா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஷாம்கா பாத்ரூம் அர்ஜெண்ட்டாக வருது, அப்படியே இந்த ப்ரைவேட் பார்லர் கை வச்சுட்டு அப்படியே ஹைட் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் அவனை பார்த்து டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் வந்துடுறாருடா, நீங்கள் பார்க்குறீங்க சார், நீங்கள் ஒரு நிமிஷம் இருவா, என்ன வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே டக்குன்னு உள்ளே போகிறாரு பாருங்க. உள்ளே போனால் ஷாம் அழுகிற மாதிரி நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்துட்டு, டேய் கண்ணா என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே ஷாம் கிட்ட போகிறாரு. எனக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வருது, இந்த அங்கிள் சிரிக்கிறாங்க, எனக்கு போகணும் அப்படின்ட்டு ஷாம் வந்து அழுகிற மாதிரி பண்ணுறான். அப்போது ஜிமின் தான், சரி ஓகே ஒன்றும் இல்லை, வாங்க வா அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் ரூம்லாம் கூட்டிகிட்டு அப்படியே ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு அவங்கள பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு ஜிமின். அவங்க 2 பேரும் அப்படியே வெளியில் போக பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் தான், இங்கே பாருங்கள், குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கங்க, ஏதாவது அதிக பிரசங்கத்தனமாக பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சது வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க தான் ஓகே சார் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ ஷாம் கிட்ட, டேய் கண்ணா இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, நான் பார்த்துக்கிறேன், இவங்க ஏதாவது ஒன்று டீஸ் பண்ணாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்ல சரியா. ஓகே அங்கிள், தேங்க்யூ அப்படிங்கிறான். அப்போது ஜிமின் தான், தங்கம் அப்படின்ட்டு அப்படியே சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்போது ஷாமுக்கு வந்து ஜிமினை ரொம்பவே பிடிச்சிருது, அவர் ரொம்ப கேராக பண்ணுறாரு, பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாமுக்கு வந்து ஜிமினை பிடிச்சிருது. அவன் அப்படியே பார்த்துட்டே வெளியில் வரான். நீங்களா அவங்க 2 பேரும் போகிறத பார்த்துட்டு, ஐயோ இவங்க 2 பேரும் உள்ளேயா இருந்தாங்க, ஐயோ ஷாம் என்ன பண்ணாங்கன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியிலே கையை பசஞ்சிட்டே நின்றுட்டுருப்பீங்க. அப்போ ஷாம் வரதை பார்த்துட்டு, டேய் தங்கம் என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஷாம் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அப்போ உங்களுக்கு வந்து சரி ஓகே, ஜிமின் மேலே வந்து ஒரு மரியாதை வருது. ஆனால் வியும் ஜேகேவையும் நினச்சா இப்போ கேபினில் நடந்ததுன்னு நினச்சி பார்த்துட்டு நீங்கள், இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி இருக்காங்க, ஜிமின் ஒரு மாதிரி இருக்காரு, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருக்குடா. நீங்கள் பாட்டுக்கு ஷாமை தூக்கிட்டு போகிறீங்க. பின்னாடி வந்து ஜிமின் வராரு, உங்களை கூப்பிடுறாரு, வைன் நில்லு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே நின்றுட்டு பார்க்குறீங்க. சார் என்ன சார் அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போது ஜிமின் தான், அதுவா பசங்க இனிமேல் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா எங்கள் கேபினில் இருக்க ரெஸ்ட் ரூம்க்கே அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. ஓகே சார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தா பாட்டுக்கு எல்லா மில்க் ஷேக்கையும் எடுத்து வச்சுட்டு, எதை குடிக்கலாம், அம்மா என்ன இவ்வளோ மில்க் ஷேக் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக அது மில்க் ஷேக்கே இல்லை, நீங்கள் போகிறீங்க அந்த ஷாமை தூக்கிட்டு போகிறீங்க, சின்ன நிறையா பாட்டில் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு அதை பார்த்துட்டு, அச்சோ சின் என்னடா பண்ணுற, அம்மா என்னம்மா இதெல்லாம் மில்க் ஷேக் தானே, பாரேன் ஒன்று ஒரு கலரில் இருக்குல்ல, இது சாக்லேட் மில்க் ஷேக்காம்மா, இது பாரு ப்ரௌன் கலரில் இருக்கு,
டேய் அது பிரிண்டருக்கு ஒருத்தர் பெயிண்டடா, அதெல்லாம் வந்து உனக்கு மில்க் ஷேக் மாதிரி தெரியுது. அது சின்ன சின்னதாக தானம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு அவன் பார்த்து சிரிக்கிறதா திட்டுறதான்னு கூட தெரில. நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு இதெல்லாம் குடிக்கக்கூடாது தங்கம் அப்படிங்கிறீங்க. அப்போ அவனா அச்சோ குடிக்கக்கூடாதா, ஆனால் நான் குடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறான். அப்போ உங்களுக்கா அற்ற ஷாக் ஆகுது. டேய் என்னடா தங்கம், டேய் 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 ஜென் ஜென் என்ன ஆச்சு தங்கம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் தட்டுறீங்க. ஒன்றுமே அசைவே இல்லாத மாதிரி அப்படியே படுத்துக்கிருக்கான். இந்த பக்கம் ஷாமா, ஜென் ஜென் என்னாச்சு உனக்கு, இங்கே பாரு ஜென் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சென்னை எழுப்பிட்டு இருக்கான். சென்னை எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. உங்களுக்கா அப்படியே கையெல்லாம் ஷிவராக ஆரம்பிச்சிருது. ஐயோ என் பையனுக்கு என்னாச்சு, ஐயோ நான் ஒரு முட்டாள், நான் கெட்டுற மாதிரி கீழே வச்சுட்டு போவேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு அழுதுட்டு இருக்கீங்கடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வி வராரு. வி உங்களை பார்த்தோன்னே ஏய் என்னாச்சு பையன் தூங்கிட்டானா அப்படின்ட்டு வராரு. நீங்களா அப்படியே திரும்புறீங்க. கண்ணெல்லாம் அவ்வளோ டேர்ஸ். அதை பார்த்தோன்னே வீக்க ஒரு மாதிரி பதறிடுது. என்னம்மா என்னாச்சு, இதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நெல் டவுன் போட்டு உட்கார்றாரு. உங்களுக்கா கொஞ்சம் பிரிண்ட் இங்க் எடுத்து குடிச்சிட்டான் மில்க் ஷேக்குன்னு. அச்சோ சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே சென்னை தூக்குறாரு. சென் வந்து அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது, கூலிங் ஆன மாதிரி இருக்குது. அப்போ அதை வி நோட் பண்ணிவிட்டு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது டவல் இருக்கா அப்படிங்கிறாரு. இல்லை டவல் நான் எடுத்துகிட்டு வரல. சரி ஓகே ஷியாமா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு அவர் வட்டுக்க முன்னாடி எனக்கு வந்து தூக்கிட்டு போகிறாரு. அப்போது ஆப்போசிட்டில் வந்து ஜேகேவும் ஜிமினும் வராங்க. அவங்க வர்றதை பார்த்துட்டு டேய் இங்க் எடுத்து குடிச்சிட்டான்டா, பிரிண்ட் கொடுத்துட்டு அந்த இங்க் எடுத்து குடிச்சிட்டான், இதை பாய்சன் ஆச்சுடா. ஆமாம் வைனுக்கு தெரியாது, கொஞ்சம் கம்முனு வா. சரி ஓகே என்னாச்சு பையனை காமி அப்படின்ட்டு ஜேகே வந்து பையனை வாங்குறாரு. சின்ன வாங்கிட்டு டே கண்ணா இங்கே பாடுறா சென் அப்படின்ட்டு அப்படியே தட்டுறாரு. அவன் எந்திரிக்கவே இல்லை. ஓகே நான் டாக்டருக்கு கால் பண்ணிடு ஜிமின் அப்படிங்கிறாரு. ஜிமின் அதுக்கு முன்னாடியே கால் பண்ணியிருப்பாரு. கால் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருப்பாரு. நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க 5 பேருமே வந்து சென்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. சென் வந்து இப்போ வியோட மடியில் தாண்டா இருக்கான். உங்களுக்கு கை கால்லாம் அப்படியே உதறுது. உங்களுக்கு பக்கத்தில் வந்து இந்த பக்கம் ஷாமும், உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஜிமின் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு அவ்வளோ கையெல்லாம் ஷிவர் ஆகிறத பார்த்துட்டு ஜிமின் தான் உங்கள் ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை சரியாயிடும், பையனுக்கு சரியாயிடும், ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயந்தீங்கன்னா பாருங்கள் ஷாமும் ரொம்ப பயப்படுவான், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து ஷாம் வந்து அழுதுகிட்டே பார்க்குறான். எனக்கு என்னாச்சு சென்னை எந்திரிக்க மாட்டேறான், பேச மாட்டேறான், என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் உங்களுக்கா யாருக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் அப்படியே ஜிம்மினோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ஜிம்மினுக்கு வந்து அது ஒரு புது ஃபீலிங்காக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. முன்னாடி ஜேகேக்கு தான் கடுப்பாகுது, பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவனுக்கு பாரு இப்போ பார்த்து வயனை கை பிடிச்சி உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை அவ்வளோ வேகமாக ஓட்டுறாரு. ஜிம்மின்கா வயிறு எரிட்டோம் அப்படின்ட்டு அவரும் உட்காந்துருக்காருடா. அப்படியே ஹாஸ்பிட்டலில் வந்துடுது. அங்கே கூட்டிகிட்டு போய் டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து இன்னுமே வந்து ஜிமின் ஹேண்டை விடவே இல்லை. ஒரு பக்கம் வந்து ஜிமின் ஹேண்ட் பிடிச்சிருக்கீங்க, ஒரு பக்கம் ஷாமோட ஹேண்டை பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, கையெல்லாம் ஷிவர் ஆகுது. அப்போ ஜிமின் தான் உங்களை அப்படியே இந்த ஃபேஸை வந்து அப்படியே மேலே தூக்குறாரு. நீங்கள் சேரில் உட்காந்துட்டு இருப்பீங்க, மேலே தூக்கிட்டு ப்ளீஸ் கொஞ்சம் அழுகாமல் இருக்கேன், இங்கே பாருங்கள் பையனும் அழுது, அவன் ஃபேஸ்லாம் ரெட்டிஷ் கலரில் ஆகிடுச்சு, கொஞ்சம் அவனை சமாதானப்படுத்துங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து அவனை அப்படியே மடியில் படுக்க வச்சு அழகாதுடா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ டாக்டர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான இங்கு தானே, அதனால் சரியாயிடும், எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பையன் நல்லா தான் இருக்கான் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்போ தான் உயிரே வருது. அப்பா சாமி கடவுளே, நல்ல வேளை என் பையனை காப்பாற்றிட்டா அப்படின்ட்டு உங்களுக்கு பெருமூச்சு வருது. அப்போ ஜிமின் தான் சரி ஓகே வி நீ போய் இப்படி மெடிசன் வாங்கிட்டோம் அப்படிங்கிறாரு. வி பார்த்து முறைக்கிறாரு. ஏன்னா வந்து அப்படி பிடிச்சி நீங்கள் ஜிமினோட ஹேண்டை இது வரைக்குமே விடலை, காரில் ஏறினதுலேருந்து ஜிமினோட ஹேண்டை பிடிச்சது தான் இப்போ வரைக்கும் நீங்கள் ஜிமினோட ஹேண்டை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சே வச்சுருக்கீங்க. அப்போ தான் ஜிமின் சிரிச்சிட்டே தான் சொல்கிறாரு வி கிட்ட. வி பார்த்து முறைச்சிட்டு
போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே அந்த இது வந்து மெடிசன் ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து அப்படியே பிடுங்கிட்டு போகிறாரு. ஜேகே பார்த்துட்டு முறைச்சிட்டே தான் நின்றுட்டுருக்காரு ஜிம்மினுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. பையனுக்கு அப்படி ஆனது வருத்தமாக இருந்தாலும் அவருக்கு வந்து அவ்வளோ ஃபேஸில் ஸ்மைலி ஃபேஸாகவே இருக்கார். டாக்டரும் பார்க்குறாரு, என்ன நடக்குது இங்கே, இவனுங்க இப்படி இருக்க மாட்டானுங்களே, ஒன்றும் மண்ணமாக இருப்பானுங்க, இது என்ன 2 பேரும் முறைச்சிட்ருக்கானுங்க, அவன் மட்டும் சிரிச்சிட்ருக்கான், சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் பார்க்குறாரு. அந்த டாக்டர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜென் தான். ஜென் வந்து பார்த்துட்டு சரி ஓகே நம்மளுக்கு என்ன, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாம் தான், அம்மா பசிக்குதும்மா அப்படிங்கிறான். அப்போ ஜேகே தான், அச்சோ பசிக்குதான், இப்போ எனக்கு வேறு பசி வந்துருச்சு, டே ஜிம்மினா போய் அதாவது சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் கையை பிடிச்சிட்ருக்கிறதும் அவருக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. அதனால் அதை வந்து அந்த மைண்டை மாற்றி அவளை வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனே வருது, நீங்கள் வந்து ஜிம்மினோட ஹேண்டை விடுறீங்க. அப்படியே ஜிம்மினோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சிருந்தீங்களடா அப்படியே அச்சு பதிஞ்சிருக்கும். ரெட் கலரில் நீங்கள் எப்படி பிடிச்சிருந்தீங்களோ அப்படியே அவங்க கை அச்சு பதிஞ்சு அப்படியே ரெட் கலரில் ஆயிருக்கும். அதை வந்து ஜேகே பார்க்குறாரு, இவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருந்தாளா, பரவாயில்லையே, ஜிம்மினா லைட்டாக ஏதாவது அடிபட்டாலே அவ்வளோ கோவப்படுவான், இவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணி கம்முன்னு இருக்கானா, பரவாயில்ல அப்படின்ட்டு அவரும் பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜிம்மின் தான் அவரோட ஹேண்டை அவரை பார்த்துட்டு சிரிச்சே போகிறாரு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, வச்சோ பயத்தில் அவரோட ஹேண்டு ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து பையனை சிரிச்சிரு, அங்கிள் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் வந்து ஷாம் எடுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறீங்க. அப்போ ஜேகே தான் அவங்க 2 பேர் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை சென்னைக்கு சரியாயிடுச்சு, பயப்படாதீங்க 2 பேரும் அப்படிங்கிறாரு. நீங்களா இதுக்கு தான் உங்களை நான் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் கூட்டிகிட்டு வர சொல்லி பாருங்கள் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்து சொல்கிறீங்க. அப்போ ஜேகேவா, இல்லைம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தால் இதுக்கு மேலே பெரிய பிரச்சனை வந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, அது அது பயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் யோசிக்கிறீங்கடா. அப்போ ஜேகே தான், இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் கை போட்டு பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு வந்து அப்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை லைட்டாக விளக்கி விடுறீங்க. ஜேகேவை கை எடுத்துகிட்டு சாரி ஒரு இதில் கை வச்சேன் சாரி அப்படின்ட்டு அப்படியே தள்ளி உட்காந்துக்கிறாரு. ஷாம் தான் அப்படியே தூங்க போகிறான். ஜேகே பார்த்துட்டு என்ன சாப்பிடாமே தூங்குறான், இல்லை அவனுக்கு பசி வந்துட்டா தூக்கம் வந்துடும், அவன் டயர்ட் ஆயிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் ஃபுட்டு வாங்கினோன்னே எழுப்பி நான் ஊட்டி விட்டுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே தான் சரி கொடுங்க நான் வச்சுருக்கேன் அப்படின்றாரு. உங்களுக்கா இல்லை சார் பரவாயில்ல நீங்கள் எதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடியிலே வச்சுருக்கீங்க. அப்போது வந்து ஜிமின் வந்துடுறாரு. ஜிமின் வந்தோடனே நீங்கள் அவரை பார்த்துட்டு வந்துட்டாரா, ஷாம் கண்ணா ஷாம் எந்திரி கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க போகிறான். நீங்களா டே கண்ணா இங்கே பாரு, சாப்பிட்டு அப்படி தூங்க, இந்த ஃபுட் எடுத்துக்கூடா அப்படின்ட்டு அப்படியே ஃபுட் வந்து ஃபீட் பண்ணுறீங்க ஷாம்க்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்னக்கு ட்ரிப் இறங்கிட்டுருக்கோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த பக்கம் ஷாம்க்கு நீங்கள்லாம் ஊட்டி விட்டுட்டு பார்க்குறீங்க. அப்போ ஜேகே தான் உங்களே பார்த்துட்ருக்காரு, என்ன பிரச்சனைனாடா நீங்கள் வந்து ஷாமை சேரில் உட்கார வச்சுருப்பீங்க, நீங்கள் வந்து நின்றுட்டு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க, குமிஞ்சு நீங்கள் கட்டியிருக்கிறது சாரி ஓகேவா, அதை வந்து ஜேகே வந்து உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்குது, இங்கே உட்காந்து பார்க்கறது செம்மதாக இருக்குது, இப்படி ஒரு பொண்டாட்டி கைக்கு கொடுத்து வச்சுருக்கணும்டா ஜேகே அப்படின்ட்டு அவர் வந்து மைண்ட் வாய்ஸு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீதா வந்திருப்பாரு, மெடிசன் வாங்கிட்டு வந்திருப்பாருடா, வந்துட்டு அப்படியே கொடுத்துட்டு பார்க்குறாரு. ஜேகே உங்களையே பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு ஜேகே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு டேய் என்ன விட்டுட்டு சைட் அடிக்கிற பற்றியா நீ அப்படிங்கிறாரு. நீயும் பாடுறா செம்மையாக இருக்குல்ல, நல்லா தாண்டா இருக்குது, 2 பிள்ளை பெற்றவ மாதிரியாடா இருக்கா அவள், ஐயோ முடியலடா, அப்படியே நிறைய பண்ணணும்னு தோணுது, பட்டு இப்போ இருக்க நிலமையில ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு பி வந்து சொல்லிகிட்ருக்காருடா. அப்போ வந்து ஜின் வந்துட்டு உங்களை கூப்பிட்றாரு, இங்கே வாங்க ஒயன்
கொஞ்சம் இங்கே வரீங்களா அப்படிங்கிறாரு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு வயன் போய் கேட்குறாங்கடா. ஜின் இருந்துட்டு இல்லைம்மா இந்த மெடிசன்லாம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், 1 hour ஒன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஃபுட்டு வந்து இந்த மாதிரி லிக்விட் ஃபுட்டாக கொடுங்க, அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்டாக கொடுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் பண்ணீங்களா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி கூட டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பையன் நல்லா ஆக்டிவாகவே இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட போயிட்டு, ஏய் சின், யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் பாய், செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்ட்டு அப்படியே கன்னத்தெல்லாம் தட்டி கொடுக்குறாரு. அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது அந்த குழந்தைகிட்ட வந்து நம்ம ஜிமினோட வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிற மாதிரி நம்ம ஜின்னுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அவர் அப்படியே ஜிமினை திரும்பி பார்க்குறாரு. ஜிமின் அப்படியே சிரிச்சே பார்த்துட்ருக்காரு, அந்த குழந்தைய தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜின் பார்த்துட்டு, நீ உங்கள் அப்பா மாதிரி இருக்கேடா அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பையன்தான் ஜின்னோட கையை அப்படியே தட்டி விடுறாரு. என்ன எங்கள் அப்பா மாதிரி சொல்லாதீங்க, நான் அம்மா மாதிரி, போங்க, நான் அம்மா மாதிரி மட்டும்தான், எனக்கு அப்பாலாம் யாரும் வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி விட்டுட்டு போகிறாரு. அப்போ ஜின் தான் சிரிச்சுட்டு, ஐயோ கோவத்தில் கூட அப்பனை உடச்சி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் தான், என்ன எப்படி பேசிட்டு போகிறான், என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிமின் வந்து போகிறாருடா. போயிட்டு வீக்கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அவங்க இருந்துட்டு, என்னடா குழந்தைங்க எப்படிடா இப்படி பேசும், அதான் தெரியல மச்சான், என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைங்களே பார்த்துட்ருக்காங்க. குழந்தைங்க 2 பேரும் உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் கூட விளையாடிட்டு இருக்காங்க. உங்கள் ஃபேஸ்லேயே இப்போ தான் சிரிப்பு வருது. அதை வந்து ஜிமின் பார்த்துட்டு, சூப்பராக சிரிக்கிறான்ல இவளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உதட்ட கடிக்கிறாரு. உங்களுக்கா அப்போ தான் டக்குன்னு திரும்புறீங்க பாருங்க ஜிம்மினா, ஐயோ திரும்பிட்டாடா அப்படின்ட்டு அப்படியே அவரும் வந்து வியை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணி நின்றுக்கிறாரு. வி வந்து ஜேகேவை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஜேகே தான் வந்து ஜிமினை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. ட்ரையாங்கிள் ஷேப்பில் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க, ஏதாவது மீட்டிங் இருக்குமோ, நம்மளுக்காக வேறு இங்கே வந்துட்டாங்க, ஆஃபீஸில் ஏதாவது அர்ஜென்ட் மீட்டிங்காக இருந்தால் அச்சோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட வரீங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு. சார் நீங்கள் வேணால் போங்க, நான் இவங்க 2 பேரையும் இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறேன் சார், இன்றைக்கி ஒரு 1/2 day லீவ் மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிறீங்க. அப்போது வந்து வி தான், உங்கள் பையன் லீவா, இது லீவ் எடுத்த நம்ம பார்க்க முடியாது, இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க சார், குழந்தை எப்படி நான் ரெஸ்ட் எடுக்க வைப்பேன், இல்லை எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும், நீங்கள் ஆஃபீஸில் வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் அது வந்து பையன், நீங்கள் தானே அசிஸ்டன்ட், நீங்கள் வந்து தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது எங்களால், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு மறுப்பு ஒன்றுமே பேச முடியல, நீங்கள் அப்படியே தூக்கிட்டே போகிறீங்க குழந்தைங்கள. அப்போ ஜேகே தான், அவர் வந்து அவர் குழந்தைய வாங்கிக்கிறாருடா. வாங்கிட்டு ஜிம்மினை பார்த்து, போய் கார் ட்ரைவ் பண்ணு அப்படிங்கிறாரு. அப்போ ஜிம்மின் தான், என்னடா பழி வாங்குறியா, வேணேன் இரு அப்படின்ட்டு அவங்க போயிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜேகேக்கா, அப்பாடா வரும்போது ஓட்டிகிட்டு வந்தேன், இப்போ போகும்போது செம்மையாக போகிறேன் அப்படின்ட்டு போய் உட்கார்றாரு பாருங்க. ஜேகே வந்து கையில் சென்னை வச்சுருக்காருடா. நீங்கள் வந்து ஷியாமை மடியில் வச்சுருக்கீங்க. ஷியாமை அப்படியே சைடில் உட்கார வச்சுட்டு சென்னை வாங்க போகிறீங்க. ஜேகே வந்து பரவாயில்ல இருக்கட்டும், பையன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க வச்சுக்கிறாருடா. ஜேகேயோட செஸ்ட்டில் தான் வந்து சென் படுத்திருக்கான். அப்படியே வந்து லைட்டாக வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணுறான். நீங்கள் வந்து அவனோட தலையை வந்து அப்படியே பிடிக்கிறீங்கடா. அப்போ வந்து ஜேகேக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்திருக்கீங்க. அதை வந்து வியும் ஜிம்மின் 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. வி வந்து திரும்பி பார்க்குறாருடா. ஜிம்மின் வந்து அந்த மிரரில் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தான் அப்படியே கிட்ட வந்துட்டு சென்னோட ஃபேஸ்லாம் அப்படியே டவல் வச்சுட்டு ரப் பண்ணி விட்டுட்டு, சார் நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பார்த்துட்டு சொல்லிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து தெரியல ஜேகேக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே சென்னை பார்த்துட்டு சென் வந்து தூங்கியிருப்பான். இந்த பக்கம் ஷாமும் வந்து உங்கள் மடியில் படுத்து அப்படியே தூங்கியிருப்பான்டா. நீங்கள் அப்போ தான் அப்படியே நிமிர்றீங்க. ஜேகேயோட லிப்ஸு உங்கள் லிப்ஸ் அப்படியே 1 இன்ச்சு தான் கேப் தான் வித்தியாசம். அவ்வளோ க்ளோஸ்அப்பில் இருக்கீங்க. நீங்கள் ஜேகேயோட கண்ணையும் அப்படியே ஸ்டார் ஆகி பார்த்துட்ருக்கீங்கடா. ஒரு ஐ கான்டாக்ட் போகுது ஒரு 10 நிமிஷம். ஜிம்மின் தான் அவருக்கு என்ன நினச்சாருன்னு தெரில, ஸ்பீட் பிரேக்கில் விட்டு ஏற்றுறாரு. அப்படியே போய் நீங்கள் லைட்டாக வந்து ஜேகேயோட லிப்ஸில் பிக் பண்ணி எடுக்கிறீங்கடா. ஜேகேக்கா அவ்வளோ ஒரு சந்தோஷம். அச்சோ எவ்வளோ நாளாச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த லிப்ஸை
ஃபஸ்ட்டு நம்மளோட டச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் முன்னாடி 2 பேருக்கு வயிறு எரிஞ்சிட்ருக்கு. அதை வந்து ஜேகேவும் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு ஐயோ ஜாலி நான் கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவருக்கும் வந்து உள்ள ஒரு சந்தோஷம்டா. நீங்கள் தான் ஐயோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரே படபடன்னு இருக்குது. என்னமோ மாதிரி இருக்குது. ஐயோ என்ன பண்ணிட்டேன் நான் குழந்தைய பார்க்க போகிறேன்ட்டு அவர் போய் கிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படபடன்னு உட்காந்துட்ருக்கீங்க. அதை வந்து ஜிம்மின் வந்து நோட் பண்ணுறாரு. என்னாச்சு இவளுக்கு கிஸ் தானே பண்ணா, அதுக்கு எதுக்கு இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஆஃபீஸும் வந்துடுதுடா. அங்கே பார்த்தீங்கன்னா 2 கொலீக்ஸ் வந்து இல்லை. நீங்கள் அப்படியே உள்ளே போய் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து அவங்க இல்லை. அவங்க வந்து மீட்டிங்க்கு தேவையான ஃபைல்ஸ் அவங்க கிட்ட தான் இருக்கும். நீங்கள் இருந்துட்டு அப்படியே கிட்ட போகிறீங்க. அவங்கக்கிட்ட தான் ஃபைல் கொடுத்து வச்சுருந்தேன். அவங்க எங்கே இருக்காங்க? ஏதாவது வேலையை சொல்லி அனுப்பிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ இருந்துட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகேவா? அவங்களா? நேத்திக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிருப்பானுங்க. வாய்ப்பில்லை வேணாம் அப்படிங்கிறாரு. சார் அவங்கக்கிட்ட தான் ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை வந்து அந்த மேடம் டேபிளில் இருக்கும். போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு என்ன அவங்க அப்போல்லாம் லீவ் போட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறீங்க. அப்போ வந்து அந்த மேடம் தான் அந்த ஃபைல் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க எப்போவுமே வந்து நீ வா போ அப்படின்ட்டு தான் கூப்பிடுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்போது பாய்ஸ் வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. நீங்கள் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. எதுக்கு இந்த மேம் இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க? அச்சோ எனக்கு அதை விட இப்போ காரில் வேறு அவரை வந்து லைட்டாக கிஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. அவங்க பின்னாடி பசங்க வந்து பாய்ஸோட கேபின்லேயே தனியாக அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற ரூம் இருக்குண்டா. அங்கே வந்து பாய்ஸ் நம்ம குழந்தைங்கள வந்து படுக்க வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் நீங்கள் எல்லோரும் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் வர்றீங்க. குழந்தைங்கள வந்து பார்க்குறீங்க. 2 பேருமே எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. கையில் ஆளுக்கு ஒரு மில்க் ஷேக் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அது மில்க் ஷேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்கடா. பாய்ஸ் தான் அது மில்க் ஷேக் தான், நாங்கள் தான் வாங்கி இங்கே வச்சுட்டு வந்தோம், அது குடிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் வந்து சொல்கிறாங்க. சென்னும் ஷாமும் தான் அம்மா இது என்ன இடம், நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நீங்கள் வந்துட்டு போகலான்டா, டைம் வேறு ஆச்சு, 5 o'clock ஆகிடுச்சு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறீங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மினுக்கு தான் ஃபோன் கால் வருது. அவங்க அம்மா தான் டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க அப்பாவோட தொல்லை தாங்க முடியலடா அப்படிங்கிறாங்க. அப்போது ஜிம்மின் தான் அம்மா உனக்கு மருமக மட்டும் இல்லை பேரனுங்களும் இருக்காங்கம்மா அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க அம்மாவுக்கும் அவ்வளோ ஷாக் ஆகுது. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஷாக் ஆகுதுடா. ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுருந்தா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. எல்லாருக்கும் பெரிய பெரிய பாய்.